நீ நான் காதல் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அபியும் ராகவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து அபி கிட்ட டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே அபி வந்து ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அபி கையில் வந்து அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு ராகவ் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஸ்டேஷன் முன்னாடி நான் போராட்டம் பண்ணலை, அப்போ மக்கள்லாம் கள்ள தூக்கி இருந்தாங்களா, அதில் பட்ட அடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆகாசும் அணுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டூருக்கு நீங்கள் எப்படியாவது வாங்க, நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அங்கே போயிட்டு வந்தோன்னே உங்களுக்கு பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆகாஷ், அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. போவோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அணுவை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சலியும் கிருஷ்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இனிமேல் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வேலை பார்க்காண்டா, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் நாங்கள் வச்சு தரேன், இது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி போனதுக்கப்புறமா சுந்தரி வராங்க. அப்போ சுந்தரி வந்து சொல்கிறாங்க, அபி வந்து உங்களுக்கு என்ன முறைன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அபியை வந்து ராகவுக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, இந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்ட வேண்டியதானே, நீங்களும் இதுக்கு உடந்ததான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிஞ்சு விழுந்துட்டு போகிறாரு. இவன் என்னன்னா என்ன இப்படி பண்ணுறான், எப்படியோ இந்த அபி வீட்டை விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து யோசிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபி வந்து ராகவோட டைரியை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவ் வந்து முழிச்சிடுறாரு. அப்போ இவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்து அதான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிடுறாங்க. ராகவ் வந்து தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க. ஐயோ நம்ம சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.